எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது தமிழ் துவா திகிர் சேனல். இந்த சேனலில் போடும் வீடியோக்களை பார்த்துவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஆமீன் என்று கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அல்லாஹ் மிக பெரியவன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. தஹஜ்ஜத் தொழுகை தொழுவதால் ஏற்படும் சிறப்புகள், நன்மைகள். தினமும் இரவில் அல்லாஹ் கீழ்வானத்தில் இறங்குகிறான். அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமான மனிதன் பாவங்கள் நீங்கவும், இம்மை மறுமை தேவைகள் நிறைவேறவும், அனைத்து துன்பம் கவலை அனைத்தும் நீங்கவும், செல்வம் பெருகவும், வறுமை நீங்கி நல்வாழ்வு வாழவும் அல்லாஹ்விடம் துவா கேட்டால் அவன் மறுப்பதில்லை. எந்தவித நன்மைக்காகவும் வேண்டியும் அல்லாஹ்விடம் அந்த நேரத்தில் துவா செய்தால் அந்த துவாவை அல்லாஹ் மறுக்காமல் ஏற்றுக்கொள்வான். நிச்சயமாக இரவில் ஒரு நேரம் உண்டு. ஒரு முஸ்லிமான மனிதர் சரியான அந்த நேரத்தில் இம்மை மறுமை தொடர்பாக எந்த நன்மைக்காகவும் வேண்டினாலும் இறைவன் அவர்களுக்கு வழங்காமல் இருப்பதில்லை என்று, ஒவ்வொரு இரவிலும் நடக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். தஹஜ்ஜத் தொழுகை சுன்னத் தொழுகை ஆகும். 2 ரக்காத்தாக தொழ வேண்டும். எவ்வளவு வேண்டுமானாலும் தொழுவலாம். மிகவும் சிறந்ததாகும். நம்மால் முடிந்த அளவு 8 ரக்காத் 12 ரக்காத் தொழுவதும் மிகவும் சிறந்ததாகும். தஹஜ்ஜத் தொழுகை தொழுவதால் ஏற்படும் நன்மைகள். 1. பரலான தொழுகைக்கு அடுத்த அந்தஸ்து தஹஜ்ஜத் தொழுகைதான். 2. கபரில் ஒளி கிடைக்கிறது. 3. முகத்தில் ஒளி உண்டாகிறது. 4. எல்லா நோய்களும் நிவாரணமாகிறது. 5. இருதய நோயும் விட்டு பாதுகாக்கிறது. 6. சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. 7. அமல்களில் இக்லாஸ் உண்டாகிறது. 8. எந்த கண்களும் பார்த்திராத, எந்த காதுகளும் கேட்டிராத, எந்த உள்ளமும் சித்திராத பெரிய நியாமத்துகளை அல்லாஹ் அளிக்கிறான். 9. பாவக்காரியங்களை செய்வதை விட்டு தடுக்கிறது. 10. அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கிறது. 11. இல்மில் பிரகாசம் உண்டாகிறது. 12. மனதை விசாலமாக்கிறது. 13. ஆயுளை அதிகரிக்கிறது. 14. மேலும் இத்தொழுகையை நிறைவேற்றுவருக்கு சொர்க்கத்தில் ஒரு கண்ணாடி மாளிகை அல்லாஹ் அளிக்கிறான். அம்மாளிகையின் வெளியே இருந்து பார்த்தால் உள்ளே உள்ளதெல்லாம் தெரியும், உள்ளே இருந்து பார்த்தால் வெளியே உள்ளதெல்லாம் தெரியும். 15. சுவர்க்கத்தில் ஒரு மரம் உள்ளது. அதன் மேல் பட்டாடைகள் வெளியாகின்றன. அதனடியில் யாகூத் என்னும் முத்துகளால் அலங்கரிக்கப்பட்ட குதிரை இருக்கும். அந்த குதிரையின் தஹஜ்ஜத் தொழுபவர்கள் நாம் நாடி இடங்களெல்லாம் செல்லலாம். 16. உள்ளமும் நாவும் ஒன்றுபடுகிறது. 17. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், என்னுடைய உம்மத்திற்கு சீரமில்லை என்றிருந்தால் இத்தொழுகையை நான் கடமையாக்கி இருப்பேன் என்று. 18. 1. தஹஜ்ஜத் தொழுகையை நிறைவேற்றுதல். 2. நோன்பு நோற்றல். 3. அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாத் செய்தல், அதாவது தீனுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபடுதல். 4. அல்லாஹ்வின் பாதையில் பொருள்களை செலவு செய்தல். மேற்கண்ட அமல்களை நிறைவேற்றியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் பறக்கும் குதிரையை அளிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். 19. எவர் ஒருவர் தஹஜ்ஜத் தொழுகையை நிச்சயமாக தொடர்ந்து தொழுது வருவாரோ அவர் அல்லாஹ்வுடைய நேரான வழியாக மரணமடைவார். அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கும் பயம் என்பது கிடையாது, மேலும் கவலைகள் படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இரவு தஹஜ்ஜுடைய நேரத்தில் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இத்தொழுகையை குறைத்து 2 ரக்காத்துகள், அதிகபட்சம் 2 ரக்காத்தாக எவ்வளவும் தொழுது கொள்ளலாம். ஆனால் ஹனஃபி மதஹபின்படி அதிகபட்சம் 12 ரக்காத்துகள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்தொழுகையை நடுநாசியில் ஃபஜருடைய வக்து 10 நிமிடங்களுக்கு முன்வரை தொழுது கொள்ளலாம். இந்த தஹஜ்ஜத் தொழுகை 3 மணி அளவில் தொழுவது மிகவும் சிறந்ததாகும். நமக்கு திடீரென்று தஹஜ்ஜத் நேரத்தில் முழிப்பு வந்துவிட்டால் நாம் ஒழு செய்து கொண்டு 2 ரக்காத் தொழுதுவிட்டு இந்த துவாவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் துவா செய்தால் நம் அனைத்து துவாக்களும் நிறைவேறும். நம்மால் முடியவில்லை என்றால் படுக்கையில் படுத்துக்கொண்டே இந்த துவாவை ஓதி அல்லாஹ்விடம் நாம் துவா செய்தால் நம்முடைய அனைத்து துவாவும் நிறைவேறும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா இலாஹா இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் வல்ஹம்துலில்லாஹி வசுப்ஹானல்லாஹி
வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுலா வலா குவத்தா இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். தஹஜத் நேரத்தில் இந்த துவாவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் துவா கேட்டால் நம்முடைய அனைத்து துவாக்களும் நிறைவேறும். அடுத்ததாக பாவ மன்னிப்பு துவாக்கள். அதிகமாக அல்லாஹ்விடம் துவா செய்து நம் பாவங்கள் நீங்க துவா கேட்க வேண்டும். பாவம் நீங்க ஓதும் தலைமையான சையதுல் இஸ்திபாரையும் ஒருவர் தஹஜத் நேரத்தில் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்தால் அவருடைய அனைத்து பாவங்களும் நீங்கும். பாவங்கள் நீங்க அது மிகவும் தலைமையான துவாவாகும், சிறப்பான துவாவும் ஆகும். கடன்கள் நீங்க, துன்பம் நீங்க, ஆரோக்கியமான வாழ்வும் அமைய எல்லாவற்றிற்கும் சிறந்த துவாவான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துவாவான மேலே நான் குறிப்பிட்டுள்ள இந்த துவாவையும் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து வரவும். இந்த ஒரு துவா ஓதினாலே நம் அனைத்து துவாக்களும் நிறைவேறும். ஆகவே இந்த மிகவும் சிறந்த துவாவையும் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து வரவும். தஹஜத் நேர தொழுகையை நாம் அனைவரும் தொழுது அல்லாஹ்விடம் துவா செய்வோம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இம்மையிலும் மறுமையிலும் நல்வாழ்வு வாழ அருள் புரிவாயாக. நரக நெருப்பை விட்டு காப்பாற்றி ஜன்னத்துல் ஃபிரதோஸ் என்னும் உயர்வான சொர்க்கம் தருவாயாக. கடன், துன்பம், கவலை, நோய் அனைத்தையும் நீக்குவாயாக. பொறாமை, கண் திஷ்டி, ஷைத்தான் இடத்திலிருந்தும் பாதுகாப்பாயாக. ஹஜ், உம்ரா செய்யும் பாக்கியம் தருவாயாக. ஐவேளை தொழுகும் பாக்கியமும் தஹஜ்ஜுத் தொழும் நஃபில் தொழுகை தொழும் பாக்கியமும் தருவாயாக. எப்பொழுதும் நினைவிலே ஈமானோடு வாழ அருள் புரிவாயாக. எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் எங்களுடைய அனைத்து துவாக்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. விஷஜந்துகளின் தீங்கிலிருந்தும் எங்களை காப்பாற்றுவாயாக. ஆபத்தான மரணத்திலிருந்தும் எங்களை காப்பாற்றுவாயாக. மற்றவர்கள் எங்களிடம் துவா செய்ய சொல்லி கேட்கும் துவாக்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. யா ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன். தஹஜ்ஜுத் தொழுகையில் எந்த சூறாவேனாலும் ஓதி நாம் தொழுது வரலாம். துவா கேட்பதற்கு முன்னும் பின்னும் ஸலவாத் ஓதி அல்லாஹ்விடம் துவா கேட்டால் நம் துவா உடனே நிறைவேறும். தஹஜ்ஜுத் நேரத்தில் அதிகமாக திக்ர்கள் ஓதியும் அல்லாஹ்விடம் துவா செய்து வரலாம். தலைமையான இஸ்திக்பார் துவா ஓதுவது மிகவும் சிறந்ததாகும். 3வது கலிமாவும் 4வது கலிமாவும் திக்ராக ஓதி வருவது மிகவும் சிறந்ததாகும். லா இலாஹா இல்லல்லாஹ் திக்ர் ஓதுவது மிகவும் சிறந்ததாகும். தஹஜ்ஜுத் நேரத்தில் பாவ மன்னிப்பு திக்ரான அஸ்தக்ஃபிருல்லாஹ் திக்ர்களும் அதிகமாக ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்யவும். சுபான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.